நம்ம யோசிச்சு பார்த்தா கவர்மெண்டாலே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கவர்மெண்ட் இல்லை எல்லாமே கவர்மெண்ட் இருக்கா, அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கா, அவ்வளோ பவர் இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்குது, ஒரு அரசுங்கிறதுக்கு எவ்வளவு இருக்குன்னு பேச ஆரம்பித்தா உலகம் முழுக்க அரசுகள் செய்கிற ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியாது. முதலாளித்துவ அரசாக இருக்கலாம். இப்போ அரசாங்கங்கள்கிட்ட காசே இல்லைன்றாங்க, அப்புறம் எப்படிங்க உலகத்தில் 2 வாரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இது குண்டுகளை தயாரித்து நீங்கள் கட்டின வீடு மேலையெல்லாம் போட்டு 4 லட்சம் கோடி ரூபா மதிப்பிலான பொது சொத்துக்கள் அழிச்சிருக்காங்க. எங்கே? பாலஸ்தீன் காசாவில் நடந்த அந்த ஒரே ஒரு வாரில் 2 வருஷம். இப்போ அரசாங்கங்கள் தானே செய்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஃபண்ட்லாம் இருக்காது. இஸ்ரேல் கவர்மெண்ட் இதை செய்யுது. நான் கேட்குறேன், இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு பட்ஜெட் போடும்போது எத்தனை லட்சம் கோடிக்கு போடுறாங்க? 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ கேரளா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மாநிலத்தில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை ஒழிச்சிருக்காங்க. இது ஒரு அரசாங்கம் செய்ய முடிஞ்ச ஒரு பெரிய வேலை. உலக அளவில் ஒரு மாநில அரசு இவ்வளோ பெரிய சாதனையை எந்த நாட்டிலையும் செஞ்சதில்லை. ஒரே ஒரு மாநில அரசு, இது வந்து ஒன்றிய அரசு கிடையாது, வெறும் மாநில அரசு தன்னோட பவரை வச்சுக்கிட்டு தனக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து முதல்ல வந்து வறுமையை ஒழிக்கணும்னா வறுமையில யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் அதீத வறுமைனா என்ன, அதுக்கு அவங்க ஒரு அந்த வறுமைக்கும் அவங்க அளவுகோல் வச்சிருக்காங்க. அதை நான் வந்து படிச்சு காட்டுறேன். அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க 64,000 வீடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு வந்து உணவு கிடைக்குதா, வீடு கிடைக்குதா, வேலை வாய்ப்பு கிடைக்குதா, மருத்துவ அடிப்படைகள் கிடைக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க முதல்ல அளவுகோல் எடுக்கிறாங்க. இதை எடுத்துட்டு இந்த அளவுகோல் படி ஏழையா இருக்கிறவங்களை எப்படி இந்த எல்லா அடிப்படை விஷயங்களை கொடுத்து இவங்க ஏழ்மை நிலையிலிருந்து மீட்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னைக்கு மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, நாளைக்கு திரும்ப இதை நான் பறிச்சிருவேன் அல்லது இது அவங்களுக்கு போயிடும் கையை விட்டு. அப்போ வறுமை ஒழிச்சதாகுமா? இல்லை. அப்போ அரசு இருக்கிற ஸ்கீமில் இருக்கிற சில விஷயங்களை கொடுக்கலாம், ஆனால் இது தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணாதான் ஒரு அரசு வந்து இதை சாதனையாக அறிவிக்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒவ்வொரு உள்ளாட்சி அளவில் இதை வந்து முயற்சி பண்ணி அவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில், அதிகபட்சமாக மலப்புரம் மாவட்டத்தில் 8,000 பேருக்கு மேலே கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நபர்கள் இவங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து உரிய அரசு உதவிகளை கொடுக்கணும்னு சொல்லி செய்கிறது, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை பண்ணுறதுங்கிறது எத்தனை லட்சம் பேர் சம்மந்தப்பட்ட வேலை. ஒரு அரசு முடிவெடுத்தால் லட்சக்கணக்கான கைகள் உழைக்கும்.